இப்போ வந்து சிகரெட் வந்து பிடிச்சீங்கன்னாக்கா, ஒரு தடவ சிகரெட் பிடிச்சீங்கன்னா, 1 வாரத்துக்கு உங்களுக்கு அந்த விருப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும், மீண்டும் சிகரெட் பிடிக்கணும், பிடிக்கணும். காரணம் என்னன்னா, அந்த சிகரெட்டில உள்ள அந்த போதைப் பொருள் இருக்குல்ல நிக்கோட்டின், அது வந்து உங்க ரத்தத்தில கலந்துருது. ஒரு வாட்டி சிகரெட் பிடிச்சாலே, ஒரு சிகரெட் பிடிச்சாலே, அது உங்க ரத்தத்தில கலந்துருது. கலந்த பிறகு அந்த நிக்கோட்டின் போதைப் பொருள்லாம் கலந்துருது. அது உங்களுடைய விருப்பத்தை மீண்டும் அது வேண்டும் என்று விருப்பத்தை தீர்மானிக்கிறது. மீண்டும் எனக்கு சிகரெட் வேண்டும் என்று விருப்பத்தை நீங்க வந்து நினைக்கலாம், ஒரு தடவ சிகரெட் இதாங்கப்பா கடைசி. இனிமே நம்ம சிகரெட் பிடிக்கக்கூடாது. அப்படிங்கும்போது, அ அப்ப அந்த சிகரெட்டு, அப்புறம் ஏற்கனவே பிடிச்ச சிகரெட்டு, இதெல்லாம் சேர்ந்து உங்க ரத்தத்தில அந்த போதைப் பொருள் கலந்துருச்சு. அப்போ அந்த 1 வாரத்துக்கு நீங்க வந்து ஐயோ! பிடிக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். அந்த ஆசை வந்துகிட்டே இருக்குது எனக்கு. ஏன் வருது? நான் பிடிக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேனே! அந்த ஆசை ஏன் வருது அப்டின்னா, நீங்க குடிச்ச அந்த சிகரெட்டோட அந்த போதைப் பொருள் நிக்கோட்டின் இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கும். அது உங்க ரத்தத்தில கலந்துருச்சு. அதனால தான் அது வேண்டும். இப்ப அந்த உடம்பு அந்த சிகரெட்டோட வடிவமாக அந்த உடம்பு என்பது மாறிவிட்டது. சிகரெட்டோட விருப்பமா உங்க உடம்புல கலந்துருச்சு. அந்த சிகரெட்டின் போதைப் பொருள் உங்க உடம்புல கலந்ததுனால, அதனால அந்த சிகரெட் மீதான விருப்பத்த உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கட்டுப்படுத்தவே முடியாது. சிகரெட்ட உங்களுக்கு விரும்பிக்கிட்டே இருப்பீங்க. மீண்டும், மீண்டும் ஆனா நீங்க நிறுத்தணும்னு போராடுறீங்க. அப்போ நீங்க 1 வாரமாவது பொறுமையா இருக்கணும். ஏன்னா, அந்த உங்க உடம்புல கலந்த அந்த சிகரெட்டோட போதைப் பொருள் முழுவதுமாக வெளியே போணும். கழிவுகளாக வெளியே போணும். இப்ப அப்ப அதுவரைக்கும் நீங்க ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கணும். இந்த 1 வாரம். நீங்க ஒரு தடவ ஞாயிற்றுக்கிழமை சிகரெட் பிடிச்சீங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற வரைக்கும், உங்களுக்கு மிக போராட்டமாவே இருக்கும். இனிமே சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நீங்க நெனச்சாலும், அது ஒரு போராட்டமா இருக்கும். உங்க உடம்புல அந்த சிகரெட்டோட போதைப் பொருள் கலந்திருக்கு. நிக்கோட்டின் இதெல்லாம் கலந்திருக்கு ரத்தத்தில. அதுதான் உங்களுடைய விருப்பத்தை தீர்மானிக்கிறது. அப்ப நீங்க நேத்து சிகரெட் பிடிச்சீங்கன்னா, இன்னைக்கு திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிகரெட் பிடிச்சீங்கன்னா, திங்கட்கிழமை அதிகமா இருக்கும். அப்புறம் செவ்வாய்க்கிழமை அந்த விருப்பம் குறைஞ்சுகிட்டே இருக்கும். நீங்க பிடிக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கணும். அப்ப அந்த விருப்பம் குறைஞ்சுகிட்டே இருக்கும். புதன்கிழமை இன்னும் குறையும். ஆனா முற்றிலும் விடுபடாது. வியாழக்கிழமை இன்னும் ரொம்ப குறைஞ்சு, வெள்ளிக்கிழமை ரொம்பவும் குறைஞ்சு, சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப குறைஞ்சு, அப்பதான் வந்து மறுநாள் மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் முற்றிலும் அந்த விருப்பத்திலிருந்து விடுபடுவீர்கள். அந்த சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நீங்க போன ஞாயிற்றுக்கிழமை முடிவெடுத்தீங்க. கடைசி சிகரெட் பிடிச்சீங்க. அதன் பிறகு அந்த விருப்பம் என்பது உங்க உடம்போட கலக்குது. உங்க உடம்பே ஒத்துழைக்குது. உங்க விருப்பத்துக்கு உங்க உடம்பே ஒத்துழைக்குது. அந்த நிலை ஏற்படுவதற்கு 1 வாரம் ஆகும். ஏன்னா, அந்த சிகரெட்டை குடிப்பதால் ஏற்படுகிற அந்த போதைப் பொருட்கள் நெறைய இருக்கும். அது உங்க ரத்தத்தில கலந்திருக்கும், உடம்புல கலந்திருக்கும். கலந்திருக்க கலந்து அதே நேரத்தில அது ஒரு உணர்வையும் ஏற்படுத்தும். ஒரு வன்முறை உணர்ச்சியும் அது ஏற்படுத்தும். ஏன்னா, உங்கள அழிப்பதற்காக நீங்க அந்த சிகரெட் பிடிக்கும்போது, அந்த புகை நுரையீரலுக்கு போம்போது, ஏதோ கெட்ட புகை உடம்புக்குள்ள வருது அப்படிங்கும்போது நுரையீரல் பயந்துரும். மூளையே பயந்து போயிரும். மூளையே பயந்து ஒரு மரண பயத்தை உணரும். மரண பயத்தை உணரும். அந்த மரண பயம் படிப்படியாக குறைவதற்கு 7 நாட்கள் ஆகும். அந்த மரண பயம் இருக்க இருக்க, மீண்டும் அந்த மரண பயத்துக்கு காரணமான அந்த காரணியை தேடும். உடம்பே தேடும். நீங்க மரண பயத்திலருந்து முற்றிலும் விடுபடணும். ஒரு தைரியமான ஒரு நிலையை அடைவதற்கு 1 வாரம் ஆகும். அந்த போதைப்பொருள் உள்ள போயிடுச்சுன்னா, அது உங்கள வந்து பயமுறுத்தும். உங்கள கோழையாக மாற்றும். அதற்கு அதற்கு அடிமையாக உங்களை மாற்றிவிடும். அதை தேடிச் செல்கிற அடிமையாக உங்கள் கை, கால்களை மாற்றிவிடும். உங்கள் சிந்தனையை தீர்மானிக்கும். இப்படி அந்த மரண பயம் என்பது முற்றிலும் விலக 1 வாரம் ஆகும். அந்த 1 வாரமும் நீங்க கண்ட்ரோலா இருக்கணும். நான் சிகரெட் விடப்போறேன் அப்படின்னா, 1 வாரத்துக்கு கண்ட்ரோலா இருக்கணும். ரொம்ப சிகரெட் பிடிச்சு பாதிக்கப்பட்டவங்க, நரம்புகள்லாம் தளர்ந்து போனவங்க, அவங்கலாம் ஒரு 2, 3 மாசமாவது இருக்கணும். 2, 3 மாசமாவது பொறுமையா இருக்கணும். அந்த சிகரெட்டோட கட்டுப்பாட்டுல உங்க உடம்பு போயிடுச்சு. போதைப் பொருளோட கட்டுப்பாட்டுல உங்க உடம்பு போயி ரொம்ப பலவீனமா இருக்கு. அது கண் அசைச்சா போதும் நீங்க அதுக்கு பின்னாடி போயிடுவீங்க. அப்படிங்கிற அளவுக்கு உங்க உடம்பு கண்ட்ரோலே இல்லாம இருக்கு அப்படின்னா, மீண்டும் அந்த கட்டுப்பாட்டை மீட்டெடுக்க வேண்டும். அதுவரைக்கும் பெரிய போராட்டமா இருக்கும். அடிக்கடி ஒரு கேப் விட்டு 1 மட்டுமே அலோவ் பண்ணுவாங்க. மருத்துவம் போதைக்கு அடிமையானவங்கள மீட்பெடுப்பதற்கு அ டக்குன்னு நிறுத்தக்கூடாது. அப்பப்ப குறைக்கணும். குறைச்சு தான் நிறுத்தணும் அப்டின்லாம் அங்க ட்ரீட்மெண்ட் இருக்கு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் நான் நிறுத்தணும்னு நெனச்சாலும், 1 வாரம் நான் ஏன் போராடுறேன் அப்டின்னா, அது உங்க உடம்புல கலந்திருக்கு. அதுவே ரொம்ப பாதிக்கப்பட்டீங்கன்னா, அந்த 1 வாரம் என்பது 1 மாதமாக கூட இருக்கும். உங்க உடம்புல இருக்கிற அந்த நச்சு பொருட்கள்லாம் வெளிய போணும். வெளிய போயி, அந்த நச்சு பொருட்கள், போதைப் பொருள் என்பது உங்களுக்கு அந்நியமா தெரியணும். போதைப் பொருள்னா என்னன்னு கேட்கணும். அதுதான் கட்டுப்பாடு. அந்த போதைப் பொருட்கள உள்ள வச்சுக்கிட்டு, உங்க உடம்புல அது கலந்த நிலையில் அதிலிருந்து விடுபடுவது முடியாது. அது கலந்துருச்சுன்னா, உங்களுடைய விருப்பத்தை அதுதான் தீர்மானிக்கும். மீண்டும், மீண்டும் அதை நோக்கி தான் போகும். அப்போ ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறவங்க விடணும்னு நெனச்சா, 1 வாரம் அல்லது ஒரு 10 நாள் உங்க உடம்புல ஏற்கனவே கலந்திருக்கிற போதைப் பொருள் தன்மை என்பது முற்றிலும் வெளியேற வேண்டும்.
அதுவே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப நச்சு பொருட்கள் உங்க உடம்பு முழுக்க கலந்துருச்சு. அது மதுவா இருக்கலாம், போதையா இருக்கலாம் அப்படின்னா, அப்போ அது முற்றிலும் வெளியேறுவதற்கு உங்களுக்கு 10 நாள் ஆகலாம், 1 வாரம் ஆகலாம். அத புரிஞ்சுகிட்டு, ஓஹோ! இந்த மாரியான அறிவியல் பூர்வமான ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும். இருந்ததா, அப்போ அதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்க முயற்சி எடுப்பீங்க. மீண்டும் அதை பிடிக்கக்கூடாது. பிடிச்சா, அந்த இப்ப நீங்க சரி ஒரே ஒரு சிகரெட் தானே நான் பிடிக்கிறேன் அப்படின்னா, அது உடனே அந்த உடம்புல உங்க நச்சுக்களை கலந்துவிடும். அந்த நச்சுக்கள் நீங்க சிகரெட்ட நிறுத்திட்டீங்க. ஆனா, அந்த உள்ள உடம்புல கலந்தது பாருங்க, அந்த நச்சுக்கள் வெளியேறுவதற்கு 1 வாரம் ஆகலாம். 10 நாள் ஆகலாம். அதுவரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். போராடணும். உருப்படியா எந்த வேலையும் செய்ய முடியாது. அது அது தனது வேலையை காட்ட ஆரம்பித்துவிடும். அது கலந்தா மட்டும் போதாது. அதை மீண்டும் மீண்டும் சிகரெட் பிடிக்கணுங்கிற ஆசைய மட்டும் அது ஏற்படுத்தாது. சிகரெட் பிடிப்பதால் என்ன ஆகும் அப்டின்னா, புகைப்பிடிப்பதால், போதைப் பொருளுக்கு அடிமையாவதால் என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க வந்து எங்க போனாலும் சண்ட போடுவீங்க. உங்க உணர்ச்சிகள கட்டுப்படுத்தவே முடியாது. காம உணர்ச்சிய கட்டுப்படுத்த முடியாது. பசிய கட்டுப்படுத்த முடியாது. கண்டதையும் சாப்பிட ஆரம்பிச்சுருவீங்க. உணவுல கட்டுப்பாடா இருக்க முடியாது. ஒழுக்கமா இருக்க முடியாது. ஒரு நீங்க நெனச்ச எந்த தொழிலையும் செய்ய முடியாது. அந்த 10 நாள் உங்களுக்கு வந்து பின்னேற்றமா தான் இருக்கும். நீங்க முன்னேறவே முடியாது. இப்படி பல பக்க விளைவுகள நீங்க அப்போ அதுக்கு பயந்து தானே நம்ம வந்து ஏன் போதைப் பொருள வந்து விடுபடணும்னு நெனைக்கிறோம். போதைப் பொருள் உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னா, போதைப் பொருள கொண்டாடலாமே. போதைப் பொருள் தீமைய செய்றனால தான், அது ஒருவரை அழித்துவிடும் பல கோணங்களில் என்பதால் தான். உணர்வு ரீதியாக பிறருக்கு மதிப்பு குடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு நல்ல பண்புகளே இருக்காது. அப்புறம் சோம்பேறித்தனம் வந்துரும். வேலைக்கு போ மாட்டீங்க. கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க. இப்படி பல வித விளைவுகள் கொண்டு வந்து கடைசியில உங்கள அது அழிச்சிரும். அதனால தானே நம்ம அத பார்த்து பயப்படுறோம். ஆ அப்ப அந்த தன்மை கூட ஒரு தடவ சிகரெட் பிடிச்சீங்கன்னா, 1 வாரத்துக்கு இந்த மாரியான சிம்ப்டம்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கும். சோம்பேறித்தனம் இருக்கும், யார்ட்டயும் கீழ்ப்பட மாட்டீங்க, அன்பு, பாசங்கிறது இருக்காது. டக்குன்னு கோவப்பட்டுருவீங்க, உணர்ச்சிகள கட்டுப்படுத்த முடியாம பிறர் மனதை புண்படுத்தி விடுவீர்கள். இப்படி அந்த நீங்க ஒரு புகைக்கு அடிமையாகி மதுவுக்கு அடிமையாகிறீங்க அப்படின்னா, போதைக்கு அடிமையாகிறீங்கன்னா, அதுலேருந்து விடுபடும்போது, அது உங்க உடம்புல கலந்திருக்கிற அந்த போதைப் பொருள் என்பது உங்களை அ அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்பது முற்றிலும் அந்த உங்க உடம்புல கலந்திருக்கிறது வெளியேறுகிற வரைக்கும் நீங்க இந்த மாரியான போராட்டங்கள சந்திக்கணும். அதுதான் சிம்ப்டம்ஸ். அப்பாடா! இப்ப நான் இயல்பு இயல்பு நிலைக்கு வந்துட்டேன்பா! முழுவதுமாக எனது உடலில் உள்ள போதைப் பொருள் முற்றிலும் வெளியேறிவிட்டது. எனக்கு இப்பொழுது அந்த ஆசையே வருவதில்லை. நான் இயல்பாக இருக்கிறேன். பிறருக்கு மதிப்பளிக்கிறேன். எனது வேலைகளை நான் செய்கிறேன். ஒழுங்காக செய்கிறேன். பொறுப்பாக இருக்கிறேன். சுறுசுறுப்பாக இருக்கிறேன். சோர்வு என்பது இல்லை. நம்பிக்கையின்மை என்பது இல்லை. நல்ல வார்த்தைகளை பேசுகிறேன். டக்குன்னு கோவப்படுறதில்ல. பிறர் மனதை புண்படுத்துவதில்லை. அப்ப இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். நீங்க முற்றிலும் உங்க உடம்புல இருக்கிற போதைப் பொருள் முற்றிலும் வெளியேறி விட்டது என்று.